அடே என்னடா இவ்வளோ காசு எல்லாமே 500 ரூபா தலா இருக்கு, எல்லாமே உன்னோட தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க, எல்லாமே நம்ம காசு தான். அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய ஆசை இந்த மாதிரி எண்ணவே முடியாத அளவுக்கு பணத்தை ஒரே இடத்துல வச்சு அப்படி மொத்தமா பார்க்கணும் அப்படின்னு. அதனால தாங்க ஒரு வருஷம் உழைப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இந்த மாதிரி மொத்தமா நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டே இவ்வளவு பணத்தை நீ என்ன பண்ண போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதாங்க எனக்கு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அதை மாதிரி பண்ணிடுவோம். எங்க அம்மா என்ன அடிக்கடி கிளின்னு கிளிக்க, நீ வேலை செஞ்சு நீ என்னத்தடா கிழிச்ச என்னத்தடா சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு. அந்த அறுப்போட எதிரொலி தான் அந்த பாத்தீங்களா அந்த பணம். இருந்தாலும் நம்மள திட்டச்சல கடுப்பா தாங்க இருக்கும். இப்பதான் புரியுது அது எதுக்காக திட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு திட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க அந்த பாத்தீங்களா இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுல மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யார் இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் எல்லா பணத்தையும் கொடுக்க போறேங்க உண்மையா. அதனால யாருக்கெல்லாம் அந்த பணம் வேணுமோ உடனே நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு. கரெக்டா நீங்க ஒரு 100 ரூபாய் கூட மிஸ் ஆகாம கரெக்டா சொல்லணும். அப்பதான் இந்த பணம்லாம் உங்களுக்கு. இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் வந்ததுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு அமௌண்ட் இருந்து அப்படிங்கறத நான் உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்லுவேன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த அமௌண்ட் கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் எனக்கு டைரக்டா கால் பண்ணலாம். பாத்தீங்களா நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு காசை சேர்த்து வைக்கப்பதான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காம எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னங்க இவ்வளவு காசை நம்ம தெருவிலே போட முடியும், அப்படியே கையில எடுத்துட்டு கொண்டு போய் பீரோல வச்சா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த காசோட வின்னர் யார் அப்படிங்கறத.